மலாயா பல்கலைக்கழகத்தில் செயல்பட்டு வரும் 24 மணி நேர பல்பொருள் விற்பனை கடையில் ஹேம் சாண்ட்விச் ரொட்டி விற்கப்படுவது குறித்து புதிய சர்ச்சை எழுந்துள்ளது. அந்த ஹேம் அண்ட் சீஸ் சாண்ட்விச் ரொட்டியின் ஹலால் அந்தஸ்து குறித்து விரிவான விசாரணை நடத்துமாறு அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மல் சாலே வலியுறுத்தியுள்ளார். ஹேம் பன்றி இறைச்சியலானது. அப்படி இருக்க மலாய்க்காரர்கள் அதிகம் பயிலும் மலாயா பல்கலைக்கழகத்தில் அது விற்கப்பட்டுள்ளது. அதைவிட அந்த சாண்ட்விச் ரொட்டிக்கு எப்படி ஹலால் சான்றிதழ் கிடைத்தது என மலாக்கா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான அக்மால் கேள்வி எழுப்பினார். முஸ்லிம் அல்லாத சீன இந்திய மாணவர்களுக்கு அது விற்கப்படுவதாகவே வைத்துக் கொள்வோம். ஆனால் பொட்டலத்தில் ஹலால் சான்றிதழ் இருப்பது ஏன் என்றார் அவர். இதனால் சம்பந்தப்பட்ட கடையில் விற்கப்படும் மற்ற பொருட்களுக்கான ஹலால் முத்திரைகளின் நம்பகத்தன்மை குறித்தும் சந்தேகம் எழுவதாக அவர் கூறினார். இது நடந்திருக்கக்கூடாது. ஹலால் சான்றிதழ் தரநிலைகள் கடுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என அவர் கூறினார். ஹேம் அண்ட் சீஸ் என்ற லேபிளுடன் விற்கப்பட்ட அந்த சாண்ட்விச் ரொட்டி குறித்து கடந்த வெள்ளிக்கிழமையன்று பல்கலைக்கழக மாணவர்கள் போலீசில் புகார் செய்தனர். இதையடுத்து விசாரணைகளை எளிதாக்குவதற்காக யுஎம் தனது வளாகத்தில் செயல்படும் 2 கடைகளையும் உடனடியாக மூட உத்தரவிட்டது. ஜோர் சிங்கப்பூர் மக்களை, நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வில் லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டாட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. BAP எனப்படும் மாணவர்களுக்கான 150 ரிங்கேட் பள்ளி தொடக்க உதவி நிதி பெற்றோர்களிடம் முழுமையாக ஒப்படைக்கப்பட வேண்டும். பள்ளி கட்டணம் அல்லது மற்ற பயன்பாட்டுக்கு என்ற பெயரில் அதில் பிடித்தம் செய்யக்கூடாது என பள்ளி நிர்வாகங்கள் நினைவுறுத்தப்பட்டுள்ளன. அந்நிதி மாணவர்களின் உரிமையாகும். அது முழுமையாக அவர்களின் பள்ளி செலவுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடே கூறினார். உத்தரவை மீறி அத்தொகையில் பிடித்தம் செய்யப்பட்டால் பெற்றோர்கள் அமைச்சிடம் புகார் அளிக்கலாம் என்றார் அவர். 2024-2025 கல்வியாண்டில் 1ஆம் வகுப்பு முதல் 4ஆம் படிவம் வரையில் பயிலும் மாணவர்களுக்கான அந்த 150 ரிங்கேட் உதவி நிதி இன்று தொடங்கி விநியோகிக்கப்படுகிறது. அதே சமயம் 2025-2026 புதிய கல்வி தவணையில் 1ஆம் ஆண்டில் காலடி வைக்கும் மாணவர்களுக்கும் 2ஆம் பருவத்தில் நுழையும் 6ஆம் படிவ மாணவர்களுக்கும் பிப்ரவரி 16 தொடங்கி அந்நிதி விநியோகம் செய்யப்படும். 6ஆம் படிவத்தில் காலடி வைக்கும் மாணவர்கள் வரும் ஜூலை 1 முதல் அந்த உதவி நிதியை பெற தொடங்குவர். இந்த பள்ளி தொடக்க உதவி நிதி இவ்வாண்டு முதன் முறையாக 6ஆம் படிவ மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. இம்மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்துமலை திருத்தலத்தில் நடைபெறவிருக்கும் ஒற்றுமை பொங்கல் விழாவில் பல்வேறு கலாச்சார போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் அதில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொள்ளும்படி DSK குழுமத்தின் தலைவரும் தேவஸ்தானத்தின் அறங்காவலருமான டாக்டர் சிவகுமார் கேட்டுக்கொண்டார். கோலம் போடும் போட்டி, பொங்கல் வைக்கும் போட்டி, உரி அடிக்கும் போட்டி உட்பட நமது கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் தெரிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் இவற்றில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளும்படி அவர் வலியுறுத்தினார். எதிர்வரும் தைப்பூச திருநாளுக்கு பத்துமலை திருத்தலத்தில் கூடும் பக்தர்களில் சுமார் 1 லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்படவிருக்கிறது. இந்த வர தைப்பூச காலகட்டத்தில் எங்கள் தேவஸ்தான தலைவர்கள் சொல்லியிருந்தாங்க, 1 லட்சம் பேருக்கு இலவசமாக அன்னதானத்தை நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு எல்லாரும் அவங்க பங்கு, அதாவது வாலண்டியர்ஸ் அவங்க பங்கு இருக்குன்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இன்றைக்கி இந்த வாலண்டியர்ஸ் ரெக்யூப்மெண்ட் ட்ரைவ் சொல்லிவிட்டு அதை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் நாங்கள் இன்னொன்று இது கடமைப்பட்டிருக்கோம். வர 19ஆம் தேதி ஜனவரி தை பொங்கல், நாங்கள் தை நேஷனல் யூனிட்டி பொங்கல் சொல்லிவிட்டு ஒத்துமை பொங்கல் விழாவை கொண்டாடுறோம். அந்த பொங்கல் விழாவில் எல்லாருக்கும் அழைப்பு இங்கே கொடுக்கப்பட்டது. அது பல போட்டிகளை நாங்கள் வச்சுருக்கோம். அந்த பல போட்டிகளை பார்த்திங்கன்னா நம்ம இந்திய கலாச்சாரத்தோட சேர்ந்த போட்டிகள், தவுளடி, உரியடி, கையில் இருக்கு, பழமை கோலங்கள் போட்டி, அதே நேரத்தில் தோரணம் பின்னர் பூச்சி போட்டி, இதெல்லாம் நாங்கள் ஏன் செய்கிறோமா,
எல்லாத்துக்கும் இது தெரிய வரணும். எப்படி இந்த போட்டிகளாக இருக்குது, இதுதான் நம்மளோட கலாச்சாரமா, இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியணும். அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் செய்கிறோம். அதனால் தயவு செஞ்சு எல்லாம் இது கலந்துங்க. இந்த அன்னதான நிகழ்ச்சியில் அனைவரின் பங்கேற்பும் இருக்க வேண்டும் என தேவஸ்தான தலைவர் தான்சி ஆர் நடராஜா கேட்டுக்கொண்டதால் தொண்டூழியர்களை முன்கூட்டியே இணையம் வாயிலாக பதிவு செய்யும் இயக்கத்தை தொடக்கி வைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது சிவகுமார் இத்தகவலை வெளியிட்டார். 2 போலி துப்பாக்கிகளை வைத்திருந்த குற்றத்தை பினாங்கு பாலைப்புலாவ் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆடவர் ஒருவர் ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த திங்கட்கிழமை பயலப்பா சுங்கை ஆராவில் உள்ள ஒரு வீட்டில் அக்குற்றத்தை புரிந்ததாக 6 பிள்ளைகளுக்கு தந்தையான 47 வயது முகமது நாசிர் ஒத்மான் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். காம்பேக்ட் மிஷின் கால் 78 mm வாட்டர் புல்லட் மற்றும் ப்ராப்பர்ட்டி ஆஃப் US கவர்மெண்ட் M4AI கார்பன் கால் 5.56 mm என எழுதப்பட்டிருந்த 2 போலி துப்பாக்கிகளை முறையான உரிமம் இன்றி வைத்திருந்ததாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. 11 வயது மகளுடன் விளையாடுவதற்காக டிக்டாக்கில் அவற்றை வாங்கியதாக அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 1960 ஆண்டு ஆயுத சட்டத்தின் கீழ் அதிகபட்சம் ஓராண்டு சிறை தண்டனை மற்றும் 5000 ரிங்கெட் அபராதம் விதிக்கப்படலாம். எனினும் நீதிபதி 1800 ரிங்கெட் அபராதமும் தவறினால் 1 மாத சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார். தென் தாய்லாந்தில் வாங் பத்தானி போலீஸ் நிலையத்திற்கு அருகே மோட்டார் சைக்கிளில் வைக்கப்பட்ட வெடிகுண்டு வெடித்ததில் மலேசிய ஆடவர் ஒருவர் உட்பட 7 காயமடைந்தனர். காலை 8 மணி அளவில் அந்த போலீஸ் நிலையத்தில் அணிவகுப்பு நடைபெற்று முடிந்தவுடன் குண்டு வெடித்ததாக வாங் பத்தானி போலீஸ் தலைவர் ஜெஃப்ரி சுலைமான் தெரிவித்தார். வெடிக்கப்பட்ட குண்டின் துகள்கள் பட்டதால் தற்காப்பு தொண்டூழியர்களில் 6 காயமடைந்தனர். இந்த சம்பவம் நடந்தபோது குண்டு வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளுக்கு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது காரில் இருந்த மலேசியர் காயமடைந்தார். தாய்லாந்து பிரஜையான தனது மனைவியின் கடைப்புதல் காணாமல் போனதால் அது குறித்து அவர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்ய சென்றிருந்த போது காரில் காத்திருந்த வேளையில் குண்டு வெடித்ததால் அந்த ஆடவர் காயமடைந்தார். தனது திருமண ஏற்பாடுகளை கவனிப்பதற்காக அந்த மலேசியர் சனிக்கிழமை பத்தானி வந்ததாக அறிவிக்கப்பட்டது. காயமடைந்த அனைவரும் பத்தானி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இந்த குண்டு வெடிப்பு சம்பவத்திற்கு இதுவரை எந்த ஒரு தரப்பினரும் பொறுப்பேற்கவில்லை.